தம்பி சுக்ரீவா ஐயா, ஆஞ்சநேயா ஐயா, அங்கதா ஐயா, கும்பகர்ணனை வதித்து விட்டோம். அதனால் இப்ப என்ன நடக்கின்றது பார்க்கலாம். யார் வருகிறார் என்று யோசித்து பார்க்கலாம். ராவனுடைய பிள்ளை இந்திரஜித் சந்தை போய் சொல்றான். ஐயா, ஐயா, ராவணேஸ்வரன் மகன், ராவனுடைய மகன் இந்திரஜித், மேகராவன், இந்திரஜித் அவருக்கு வருகிறான். தம்பி லக்ஷ்மணா, அதோ பார், இந்திரஜித் அவருக்கு வருகிறான். அவனோடு யுத்தம் புரிந்து அவரை வென்றுவா போ. அப்படியே அடிச்சு ஆள மாட்டேங்க. பொந்து விடும் பொந்து பாடவா பாடுஸ் பாடுஸ் தாடி மகன் பிளடி மகன் இவனை யாரோ தூண்டி விட்டு அனுப்பி இருக்கிறான். ஏன்னு கேட்டா இவனா வந்திருந்தா நம்ம கிட்ட தோத்துட்டு ஓடுவோம். இவனா வரவில்லை. யார் அட்டா ஊனச்சு எப்பேற்பட்டவர் ஊருக்கா மேல இருந்துகிட்டு நான் எப்பேர் வெட்டாரு நீ போட்டாளா இந்த இருப்பு தூணு செல்ல அரிக்குமோ இருப்பு தூணு செல்ல அரிக்குமோ என்ன ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. எப்ப சாவுவாங்க, எப்ப இட்லி ஜல்லிக்காரி மாவா அட செத்த நாய் பீ தின்னுமோ
சிவன் சின்ன பையன் எப்ப லட்சுமண பெருமான் அவரு நான் எட்டு கோடி பையன் இவர்களுக்கு சரியான படை வீரர் அல்ல இந்த குரங்கு கூட்டத்தான் கிடைத்ததோ மாநில பதறு நான் யார் தெரியுமா விதமான மாய ஜாலங்களை தெரிந்தவன் என் கையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அதை நாகவசத்தால எடுத்து நலன் இதோ இந்திரஜித்து இந்திரஜித்து அவர் புரிந்து ராம லட்சுமணர் எல்லாருமே எல்லாமே மயக்கமாயிட்டாங்க. காரணம் நாகவஸ்திரம் போட்டு விட்டார். நாகபானத்தால் எல்லோரையும் மயக்கமான சொல்லிவிட்டார். ராவணன் மகன் இந்திரஜித்து நாகபாசத்தால் எல்லோரையும் கட்டி போட்டு விட்டார். ஆச்சரியன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் இவர்களை எல்லோரையும் ஆனா நால்வர்களையும் ஆமா நாகபாசத்தை விட்டு கட்டிவிட்டான். அதனால் இப்படி கட்டிவிட்டான் என்று யாருக்கும் தெரியாது. இதோ விபூஷணன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். இதை கேட்ட நலன் ஓடி வந்து எழுதி சொல்லுகிறான். நலனே அப்படி ஆனால் எங்க இருக்கிறார்கள்? நலனே இருள் சூழ்ந்திருக்கின்றது. அதனால் இந்த இருளை உடைக்கின்றேன். எருக்குண்டேன் பாண்டத்தை இப்போ இருளை இருள் நீங்கி விட்டது. ஆண்டவா அதோ பார் சுக்ரீவன் அதோ பார் ஆஞ்சநேயன் அதோ பார் லட்சுமணன் எல்லோரையும் நாகபாசத்தால் அவருடைய தேகமெல்லாம் எல்லோரும் ஐயோ மாண்டு விட்டார்களா? ஐயோ தம்பி லட்சுமணா தம்பி ஐயோ தம்பி லட்சுமணா நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ தம்பி நால்வருமே மாண்டு விட்டார்களே. ஐயோ இறைவா ஐயோ தம்பி வையப்புகள் ஐயோ தீ
அடடா டேய் என்னடா சொல்லி அழுவேன் தம்பி. அயோத்தி விட்டு நம்ம 3 பேர் தாண்டா வந்தோம். சொன்னார்களே பழமொழி, அது பட்ட காலிலே படம். அது கட்டக்கூடிய பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று சொன்னார்களே, அந்த வார்த்தைக்கு நாங்க பெரியோர்கள் சொன்ன பழமொழிக்கு நாங்க தம்பி லட்சுமணா தம்பி நம்ம வரும் காட்டில் வந்து காட்டிக்கு வந்தோம் அப்பா. ஏற்கனவே சீதையை ராவணன் கொண்டு போய்விட்டான். இப்ப இந்திரன் ஜெயித்து உன்னை நாகபாசத்தை விட்டு உங்களை மாலை செய்து விட்டானே. சுக்ரீவா, ஆஞ்சநேயா, தம்பி லட்சுமணா, அங்கதா, ஐயோ டேய் தம்பி லட்சுமணா, ஐயோ நான் உன்னைத்தான் நீ பிரிந்து எனக்கு மந்திரி ஞாபகம் வந்து விட்டது. சீக்கிரம் சென்று இந்த நாகபாசத்தை உடைக்க வேண்டும். யோசனை வந்து விட்டது. எனக்கு வாகனம் ஆகிய கருட பகவான் இருக்கின்றார். அந்த கருடனை நான் அழைத்ததாக இதோ கருடா நாகபாசத்தால் இந்த ஜெயித்து கட்டி விட்டான். அதனால் நீ வந்தான் அந்த நாகபாசமாக விட்டது படி படி வெடித்து விடும். போ சீக்கிரம் போ. வருவது பார். அப்பா நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று நான் துன்பப்பட்டு விட்டேன் தம்பி. ஆச்சரியா. சரி சரி பழித்து விட்டது. ஆனால் இனிமேல் இந்திரன் ஜெயித்து அவன் மாயாச்சாலம் உள்ளவன், மந்திரஜாலம் உள்ளவன். அவனை மடிக்க முடியாமல் நாகபாசத்தை விட்டு உங்களை பழித்து விட்டான். சரி சரி மீண்டும் அவன் அமருக்கு வருகிறான். யோசிக்கலாம். அவர் குரல் வாசல் கேட்கின்றார்.
எங்க போய் அட பொறுத்து டேல வாடா கட்டுக்கு போய் பாருங்க பதங்கற நீ யாருக்கு நேரா வாடா நேரா வந்து போதுடா வாடா பண்டாருக்கு நேரா வாடா அடே இந்திர ஜெயித்து கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் இப்போது எழுந்து வந்து விட்டேன் என்ன வேண்டும் ஏன் குரங்கு கூட்டமே லட்சுமணா ஏ இந்திர ஜெயித்து ஏ ராமா அந்த மாநில பதவே என் தந்தை ராவணனுக்கு சமமானவர்களா நீங்கள் அருகதை உள்ளவர்களா ஆண்மை உள்ளவர்களா மாயஜாலம் தெரிந்தவர்களா அல்லது சகல விதமான ஆயுதங்களை வரம் பெற்றவர்களா அந்த மாநில பதவே உங்கள் வர்க்கத்தை உங்களுடைய வர்க்கத்தை உன்னோடு வந்திருக்கக்கூடிய குரங்கு கூட்டத்தை சகல விதமான பேரையும் இப்போது நான் மதிக்கின்றேன் அந்த பிரம்மத்தின் தன்னை எல்லாரும் கூடிக்கொண்டு அந்த இந்திரஜித்தோடு அமருக்கு போக வேண்டும். மகனே இந்திரஜித்து மகனே அந்த மாநில ராமலட்சுமணனை அவரோடு வந்த குரங்கு கூட்டத்தில் என் பிரம்மாஸ்திரத்தை விடுத்து எல்லோரும் நமக்கு ஜெயந்தானா மகனே அம்மா திருச்சனை நான் அழைத்தேன் என்று அவளை கொண்டு வந்து விமானத்தில் ஏற்றி வந்து அவர்கள் இறந்ததை காண்பித்தார் அவைகளுக்கு ஆசைக்கு விடுதலை கொண்டு வா ரூபி அயோத்தி நாட்டை ஆண்டவரக்கூடிய தசரதன் அவனுடைய மனைவி ஆகப்பட்ட ராமபிரான் மனைவி. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த அசோகவனத்தில் அந்த கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய ராவணனும் என்னை தூக்கி கொண்டு வந்து அந்த மாயமானை கானகத்தில் காட்டி இப்படி தூக்கி வந்து அசோகவனத்தில் அடத்தி விட்டார். சண்டாளனாக அசோகவனத்திலே உங்களை சிறை வைத்திருக்கின்றார் எங்க மகாராஜா. ஆனா இன்றைய தினம் என்னுடைய மகாராஜா ராமேஸ்வரன் அங்க போருக்கு அங்க வரும்படியா கட்டளை. சரி போகலாம். மகாராஜா சீதாபிராட்டி அழைத்து வந்து விட்டு இந்திர விமானத்தில் இந்திர விமானத்தில் நானே
கானகத்தில் விட்டு என்னை தனிமையாக விட்டு சென்றேன் பண்ணா. அம்மா 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 நீங்க யாரும் இருக்க கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க, அச்சப்படாதீங்க. அவங்க இறந்திருக்க மாட்டாங்க. செய்திருக்கின்றார். ஏதோ ஒரு மாய்கை செய்திருக்கிறார். என்னுடைய கணவர் இருந்திருக்க மாட்டார். திருமணம் செய்த நாட்கள் நான் தெரிந்ததே இல்லை. ஆமா, அதனால வாழ்க்கை போகலாம். சரி அப்பா வாங்க. ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, பாத்தியா இந்த விட்டவர் பிரம்மாஸ்திரமே விடுத்து அழுத்தி வரை மூச்சாக்கி விட்டார். ராமன், லட்சுமணன், சுக்கிரீவன், அங்கதன், ஆஞ்சநேயன் எல்லோரும் பிரம்மாஸ்திரத்தினுடைய மந்திரத்தால் கட்டுப்பட்டு மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார். சிரஞ்சீவியாக இருக்கும்படியான ஜாம்புவந்தரும் இது ஆஞ்சநேயரும் சற்று அந்த தெளிந்து உரைக்கின்றார். இப்ப இவங்களை எப்படி நம்ம காப்பாற்ற வேண்டும்? செந்தீவி மூலிகை இருக்குது பாரு, தஞ்சுவ மலை. அந்த மூலிகை கொண்டு வந்தாதான் இவங்களை காப்பாற்ற முடியும். அந்த மூலியாகப்பட்டது எங்க சென்றாலும் இந்த மலையை பார்த்தால் பூரா ஒளிமயமா இருக்கு. எந்த மூலிகை என்று அடையாளம் தெரியல. அதனால் இந்த மலையை தூக்கி என்ன தஞ்சுவ மலை? தஞ்சுவ மலை. அதோ பார், அந்த இந்திரத்திற்கு பிரம்மாஸ்திரத்தை உங்களால் அனைத்து பேரும் மூச்சாக்கி விட்டார். பிரம்மாஸ்திரத்தை விடுத்து மூச்சாக்கி விட்டார். ஆமா, அதனால் சாம்புவேந்தர் ஓடி வந்து சொன்னார். ஏன் கேட்டா, இந்த ஆஞ்சநேயன் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர், அந்த சாம்புவேந்தனும் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். அதனால் மூச்சு தெளிந்து நீ சென்று அந்த சஞ்சீவ மலையை அந்த மூலிகையை எல்லாம் ஒளிமயமாய் இருக்க எனக்கு தெரியவில்லை. அதனால் ஆஞ்சநேயா, இனிமேல் இந்த மலையை நீ சேதப்படுத்த வேண்டாம். இங்கிருந்தே எடுத்து எறிந்தால் அந்த மலை அங்க போய் விழ வேண்டும். அப்படியே தூக்கி எடுத்து எரிச்சு விபூஷணா, எல்லோரையும் பிரம்மஸ்திரத்தை விடுத்து ஆனால் அனைத்தினுடைய ஆயுதமும் அவன் விட்டு போய்விட்டது. என்ன செய்ய வேண்டுமோ அனைத்து செய்துவிட்டான். ஆனா இருந்தாலும் அவன் இன்னும் என்ன செய்வான் என்பதை மகனே இந்திரஜித்து, அவர்களோடு பலவிதமான மாயாஜால வித்தையை காண்பித்தேன். பலவிதமான அஸ்திரங்களை எடுத்து விடுத்தேன். ஆனால் மானிட பதந்து லேசாக நினைக்க வேண்டாம். அந்த ராம லட்சுமணனை நம்மை விட சகலமான வித்தைகளை தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார். அதனால் அந்த ராமனுடைய மனைவி சீதையை
ஒப்படைப்பது நமக்கும் நம்முடைய குலத்திற்கும் நம்முடைய நாட்டிற்கு பெருமை என்று உரைக்கின்றேன். அடத்தை நீ சென்று அவனோடு போர் தொடுத்து அவனை வெற்றி பெற்று வருவாய் எடுத்து நினைத்தேன். அப்பா நாகமா சட்டம் விடுத்தேன். அவர்கள் கருடாழ்வாரை அழைத்து நாகத்தை அப்புறப்படுத்தி விட்டான். அதனால் பிரம்மா அஸ்திரத்தை விடுத்தேன். அவன் சஞ்சீவியால் அவளை அகற்றி விட்டார்கள். அர்த்த சந்திர பானத்தை விடுத்தேன். பலவிதமான மாயஜாலத்தோடு மேக மண்டலத்தில் மறைந்தேன். எங்கு சென்றாலும் என்னை மறைய முடியவில்லை. அதனால் அவரிடம் பாதத்தில் விழுவது ஆசீர்வாதம் பெறுவது நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய குலத்திற்கும் அழகு என்று எடுத்துரைக்கின்றேன். அடத்தை என்னுடைய தம்பி கும்பகர் உனக்கு என்ன வேணும்? எனக்கு சித்தப்பா. யாரு? சித்தப்பா. அப்பா அத சித்தப்பானை கொண்டவனை மெத்தவே உறவு செய்யலாமா செய்யலாமா சித்தப்பானை கொண்டவனை மெத்தவே உறவு செய்யலாமா செய்யலாமா உன்னுடைய சித்தப்பா என்னுடைய உடன் பிறந்த தம்பி. உனக்கு தம்பி எனக்கு சித்தப்பா. அவனை கொன்றான். அந்த எண்ணம் கூட இல்லாமல் சீதையை கொண்டு அவன் இடத்தில் விட்டுட்டு அவன் பாதத்தில் சேர்ந்துடலாம். அது மட்டுமல்ல அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த வகையில் நியாயம்? அவன் உன்னிடத்தில் சண்டை செய்து விட்டான். உன்னை ஜெயிச்சுட்டான்னு சொல்றேன். அவனை நான் இனி ஒரு கண்ணால் கண்டால் அவனை விடுவதே கிடையாது. ஆனா அவனுக்கு பயந்து என்னிடம் ஓடி வந்தாயே மகனல்லாதே போட்டா மகனல்லாதே போட்டா அவனிடம் தோற்று போய் என்னிடம் ஓடி வந்து பிள்ளையாச்சே வணங்க சொல்லு மன்னவா நாம் பெற்ற பிள்ளையாச்சு. பெற்ற பிள்ளை அவன் பேசாதீங்க அப்படி சொல்றேன். அவன் பத்தி நாள் வந்தாய் கோடி வரவில்லை. நமக்கு எனக்கே சத்ருவா வந்திருக்கிறான், எதிராளி பக்கம் வந்திருக்கிறான். அவளை போய் தவறு செய்து பற்றவில்லை. இனி ஒரு சனம் யோசனை பண்ண வேண்டாம். சரியப்பா. அப்பா தங்களுடைய வீரத்தினமாக பிறந்த பிள்ளை நான் தர்ம சாஸ்திரத்தை எடுத்துரைத்தேன். ஆனால் இனி ஒரு சனம் மாற மாட்டேன். இப்போதே அவர்களை அழிப்பதற்கு நீ எனக்கு பிறந்திருந்தால் அவனை ஜெயிச்சுட்டு வந்திருப்பேன். நீ எவனுங்களா போந்த வெற்றியோடு வருகிறேன். இல்லை என்றால் உன் பிள்ளை எங்க மாற்றி விட்டான் என்ற செய்தி தனக்கு வந்து சேரும். ஆகட்டு போடா போடா. மகாதரா என் தந்தைக்கு மந்திரி அவர்களை வெல்லுவதற்கு எத்தனையோ விதம் இருக்கின்றது. ஆனால் என் இஷ்டகுல தெய்வம் அதோ நிகம்பலா தேவியை யாகத்தை துவங்கி முடித்து விட்டால் மாந்த பிணமெல்லாம் மீண்டும் எழுந்துவிடும். அதனால் யாகத்தை துவங்கி வைக்கின்ற வரையிலும் 10,000 கோடி வீரர்கள் 10,000 கோடி வீரர்கள் இந்த யாகத்திற்கு யாரும் அணுகாமல் காலம் செய்தார். அடைத்துறையாக இருக்கின்றோம். ஒருவன் அல்ல
இருவன் அல்ல, நூறு அல்ல, ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, 10,000 கோடி வீரர்கள், 10,000 கோடி வீரர்கள் என்னுடைய யாகத்தை துவக்கி முடிக்கின்ற வரையிலும் எறும்பு முதல் யாரும் அணுகாமல் காவல் செய்ய வேண்டும். கோட்டையில் அமர்றா நிகமான யாகத்தை நானே இந்த இந்திரஜித்துக்கு 10,000 கோடி பேர்கள் காவலா இருக்கின்றோம். ஆனா உன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டுமானால், ஆனால் நேற்று நடந்த சம்பவத்தில் அந்த ராமன் பிரான் நேற்று அந்த வாளியை 7 மராமரத்தில் நின்று மரமாக நின்று நேற்று அந்த வாளியை கொண்டவன் இன்னைக்கு நம்மளை உயிராக விட மாட்டான். இப்ப நீ நினைத்தால் உன்னுடைய பிள்ளை நீ உயிராதேவன். மந்திரி அவன் மரத்தின் மறைவில் பாட போட்டான். அப்பேற்பட்ட வாளியை கொண்டவன் வாளியை நேருக்கு நேரா நின்று புடுங்கல, மரத்துல மறந்துருந்து போட்டான். மகனை பத்தி எனக்கு தெரியும். ஐயா ஐயா, அதோ இந்திரஜித்தை நிஜமான யாகத்தை செய்கின்றான். யாகம் முடிந்து விட்டால் ஆண்டவனை ஜெயிக்க முடியாது. நீ சென்று அந்த யாகத்தை அழித்து வா. நான் எங்கு ஒளிந்தாலும் என்னை உன்னால் பார்க்க முடியவில்லை. ஆமா, ஆனால் என்னை கொல்ல வேண்டுமானால் வரம் பெற்றிருக்க வேண்டும். இருக்க வேண்டும். 14 ஆண்டு காலம் உன் உறக்கம் இல்லாமல் அவன் கரத்தால் நான் படிப்படி வர பிரசாதம் பெற்றவன். நீ என்னடா மாநில பாடல்? அதானே யாரோ சுண்டக்கா பயலே, பாப்பா நீ நினைக்கிறாய் நான் அடிச்சு போ. இந்திரஜித்து செத்து பேனான். ஐயா மகாராஜா, மகன் இந்திரஜித்தில் செல்வோம்.
வெட்டுறா பையனா ஆனா என் மகனை படிச்சுட்டான் என் தம்பியை படிச்சுட்டான் என் தங்கச்சி பங்கு செய்துட்டான் அவனை ஒரு நொடி லேசா விடலாமா இனிமேல் அவனுக்கு தாமதம் கிடையாது அவனை நாடே சென்று நேரா பாக்குறேன் மந்திரி ஓட்டா பேசுறா மகோதரா போய் கறி போச்சு தண்ணிக்கு போய் வா தண்ணிக்கு போடா நீ எல்லாத்தையும் படிச்ச கைசட பசங்க அவருக்கு ரத ஓட்டக்கூடிய மந்திரிடா மந்திரி மகோதரா நில்லடா மந்திரி மகோதரா மகோதர மந்திரி மந்திரி போனால் போகட்டும் மகன் போனால் போகட்டும் தம்பி போனால் போகட்டும் தங்கை பங்கு செய்யட்டும் ஆனா இதெல்லாம் செய்தாமல் அவனை இனி ஒரு நொடி லேசா விடுறது கிடையாது நானே போய் நேரா பாக்குறேன் இதுதான் சமயம் என்று என்னோடு எதிர்த்து சமர் புரிய வந்திருக்கின்றாய். ஆமாடா. என் ஆவியான தேவியான ஆவியான ஜானகியை அவளை விட்டு விட்ட போலா திருட்டு நாயே யாவனுமே இல்லாத வேளையில் என் மனைவி ஜானகியை திருட்டுத்தனமா தூக்கி வந்த திருட்டு பையனி ஐயோக்கிய நாயே. ஆமா ஆள் இல்லாத நேரத்தில் ஒருத்தன் கொண்டாடி தூக்குவாங்க கழுத உனக்கு எனக்கு கமர் நீங்க வந்திருப்பவர்கள் கணக்கில்லாத மூல பல ராட்சதர்களே
ஐயோ 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 ஹே மூலவர சேனைகளை ஐயா அடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய போதண்டம் இந்த மூலவர சேனையை ஒரு மணி திடீரென்று அடித்தான். எத்தனை லட்சம் கோடி ஒரு மணி திடீரென்று அடித்தான். கணக்கே கிடையாது. ஆமா, ஒரு தடவை மணி அடித்தால் அது கணக்கில்லாத சேனை அழியுமா? இந்த மாதிரி என்னுடைய போதண்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மணி ஆனா அப்பா ஒரு அக்ரோனி என்பது 2,18,700 கொண்டது ஒரு அக்ரோனி. ஒரு அக்ரோனிய தொகை. ஆமா, இத போல 1000 அக்ரோனி சேர்ந்தது ஒரு கவந்தம். ஆமா, இந்த 1000 அக்ரோனி சேர்ந்தது ஒரு கவந்தம். அந்த கவந்தத்தை போல் 1000 கவந்தம் சேனைகள் மடிந்தால் ராமனுடைய கோதண்டத்துல ஒரு மணி அடிக்குமா? ஆனால் இந்த மூலபல சேனை மடிக்கின்ற போது 7.5 நாழிகை அந்த மணி 7.5 நாழிகை அடித்ததால் எவ்வளவு சேனை என்று வாசகர்களே நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வளவு கணக்கு சொல்ல முடியும். வாசகர்னா படிக்கிறவங்க யாரோ வாசகர்களை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். எத்தனை கோடி அந்த மூலபல சேனை கணக்கு இல்லாத சேனை வருதான். அதனால இதை மடிக்க முடியாது. அதனால் நான் இப்ப என்ன செய்ய போகிறேன்? என்னுடைய போதண்டத்தை வளைத்து தானம் விடுத்து அந்த மூலபல சேனைக்கு எல்லாம் பூரா பேருக்கும் நாமத்தை போட்டு விட்டார். என்ன நாமத்தை போட்டு விட்டார்? ஒரு மந்திரத்தை சொல்லி மூலபல சேனைக்கும் நாமம் போட்டு விட்டார். அப்ப இவன் தான் ராமன் அப்படி என்று ஒன்றுக்குள் ஒன்று அடித்து எல்லோரும் மாண்டு விடுவார்கள். அதனால உன்னுடைய இருந்த ரதத்தை எல்லாம் அடித்து ஒடித்து விட்டேன். அதனால் எதை செஞ்சாலும் மறுமுறை சண்டை இந்த உடலில் உயிர் இருக்கின்றார்களோ உன்னை ஒரு நொடி கூட நேச விட மாட்டேன். உன் கரத்தில் இருக்கும் பானம்மாதையே ஐயோ நான் என்ன செய்வேன்? இந்த படுபாவி என் ரதத்தை உடைத்து விட்டான், என் தங்கையை பங்கு செய்து விட்டான், என் தம்பியை கொண்டு விட்டான், என் மகனையும் கொண்டு விட்டான், என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தையும் உடைத்து விட்டான். இப்ப நான் எப்படி இருக்கேன்? நிராயுதபாணியா இருக்கிறேன்.
அன்று போர் ஒரு சேனை வீரனே ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல ஆமா உமக்கும் எமக்கும் அமர் அமர் 10 நாள் ஆஹா 9 நாள் முடிகின்றது. அன்று போர் ஒரு சேனை வீரனே அன்று போய் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா இன்று போ இன்று போ நாளை வா நாளை வா எப்படி எப்படி ஆஹா என் மனைவி செய்து என் மனைவியை சீதையை கொண்டு வந்து என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டார் என்னிடத்தில் அடைக்கலம் புகுந்து விட்டார் உனக்கு உயர் இந்த இளங்காவூர் சாமமணி இந்த இலங்கையை மீண்டும் உமைக்கிய பட்டம் தரித்து யுவராஜ பட்டாபிஷேகத்தோடு ஆடுவார் இல்லை என்றால் நீ மாறுவாய் நாளை ஆயுதத்தோடு இன்று போ நாளை வா அன்று போர் புரி சேனை வீரனே நீ நல்ல அல்லடா நீ நல்லா நீ நல்ல அல்லடா ஆளில்லாத நேரத்தில் ஆள தூக்கண நீ நல்ல ஆளடா நேரத்தில் ஆள தூக்கண நீ நல்ல ஆளடா அடுத்து உட்கார போய் யார் கேட்பாங்க தாண்டி அதனால் அன்று போர் புரி சேனை வீரனே அன்று போய் புரி சேனை வீரனே இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா இப்ப நீ நிராயுதபாணியாக இருக்கின்றாய் உன்னை கொல்வது கொடிய பாவம் கொடிய பாவம் ஆனா நீ செய்த அக்கிரமத்திற்கு ஆஹா கொஞ்சம் விடவே கூடாது ஆமா தர்ம சாஸ்திரத்தின்படி ஏய், ஆயுதம் இல்லாதவனை கொல்வது ஏய், செத்த ஏய். பாம்பை எடுப்பது வைத்து வைக்கிறேன். ராமா நேத்து ராத்திரி வைத்திய ஆடுறது ராமா ஆயுதம் இல்லாதவனோடு யுத்தம் செய்தால் செத்த பாம்பை அடிப்பதற்கு அடைச்சை காரணம் போட்டா அதனால் நீ ஒரு சத்திரியன் போட்டா இன்று போய் நாளை வா ஐயோ ரஞ்சித்து ஐயா அட பாவி பாவி நான் எப்பேற்பட்டால் எப்பேற்பட்டால் நீங்க சக்கிரிவன் இலங்கை வேந்தன் கையில ஆயுதம் இல்லாம இருக்கேன் ஆமா ஆனா அவன் என்ன சொன்னான் பாத்தியா ஆஹா கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் ஏ ராவணா ராவணா உன் கையில ஆயுதம் இல்ல ஆயுதம் இல்ல இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு போ நாளைக்கு உன்னை என் மனைவியோட கொண்டு வந்துரு ஆமா நாளைக்கு கொண்டாந்து என்னோட மனைவி ஒப்படைச்சிட்டு ஒப்படைச்சுட்டா என்னோட அழைக்கலாம் போகுது 9 கிரகங்களையும் ஆமா அடக்கி அடக்கி வாயற்படியா அமைத்து அமைத்து சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி செய்தவன் ஆட்சி செய்தவன் அந்த பாவமாய் நான் தெரியல ஆமா ஆனா அவன் என்ன சொன்னான் எப்படி உன் நாளை சென்று இன்று போய் இன்று போய் நாளை வந்து என்னுடைய மனைவி சீதையை கொண்டு வந்து விட்டுட்டா உனக்கு உயிர் பிச்சை இந்த நாட்டை நீ ஆளலாம் அப்படி இல்லை என்றால் நாளை மீண்டும் சண்டைக்கு வந்தா உனக்கு சண்டைடான்னு சொல்றான் ஆனால் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது பின் வைக்க கூடாது ஆமா ஆனா அன்றே ஒரு பெண் சொன்னா பாத்தியா எப்படி எப்படி வேதவதி என்ற பெண் சொன்னா அடே ராவணா ராவணா எப்பொழுது என் விருப்பம் இல்லாமல் என்னை நீ கைபிடித்து இழுத்தாயோ என்னை போல் ஒரு பெண்ணால் உன் உயிர் பிழைய கிடவது பிரியா சாபத்தை அன்று கொடுத்த சாபம் பழிக்க போதுங்க தெரியாது ஆனா அப்படி இருந்த போதிலும் நான் சென்று ஆமா அவன் மனைவியை கொண்டு வந்து அவனிடம் ஒப்படைத்து விட்டான் என்னை விட பாவி அவனா இருப்பானா என் தம்பியை கொண்டுட்டேன் ஆமா என் பையனை கொண்டுட்டீங்க என் சேனைகள் அனைத்து மாண்டு போச்சு கொண்டுட்டீங்க இப்ப நான் போய் அவன் மனைவியை கொண்டு வந்து இந்த ராமான்னு ஒப்படைச்சிட்டீங்கன்னா உயிர் பிச்சை பெற்று வாழ்ந்தான் பாக்குறவன் வம்சத்திற்கே தாழ்வு அதனால் முன்வைத்த காலை சண்டை ராம இருந்தா மறுநாள் கொண்டு தொடப்படா மறுமுறை வந்து சண்டி நேத்து போட வேண்டி வந்துட்டா நேத்து வரலாம் சரி நீ வந்து தாய்டியா சண்டைக்கு வாங்கலாம் அட மட்டும் மதம் இல்லா ராவணா இப்ப நீ வந்தாய புவனா அவன் மாயாஜால கற்றவன் உண்மைதான் அவரை மடிக்க முடியவில்லை இதற்கு என்ன தந்திரம் சொல்லுங்க ஆனா மாயாஜாலம் உள்ளவன் அந்த தந்திரத்தை பார்த்து அவனை நீதான் மடிக்க வேண்டும்
ஏய் நீ பேசுறியே சரி நான் எப்பேற்பட்டால் எப்பேற்பட்டால் தெரியுமாடா தெரியுண்டா எனக்கு ஏய் ஏய் அந்த தேவர் சிறை எண்ணில் அடைத்தவன் ராமனா ராமா இதுக்குதான்டா அவனுக்கு ஏது விபூஷணனா வேதத்திலே ஓடி மறைந்து விட்டான் அவனை எப்படி கொல்வதென்று நான் திகைத்துக் கொண்டிருந்தேன் அப்ப விபூஷணன் அவனும் ஆகாய மார்க்கத்திலே பறந்து வந்து என்னிடத்தில் சொல்லுகிறான் யார் விபூஷணன் என்ன சொல்லுகிறான் ஐயா கடவுளே என்னுடைய அண்ணன் ராமனை கொல்ல வேண்டுமானால் என்னுடைய அண்ணன் ராவணனை கொல்ல வேண்டுமானால் அவன் 10 சிரத்துக்கு 10 பானம் 10 சிரத்துக்கு 10 பானம் 10 சிரம் எத்தனை கரம் 20 கரம் அந்த 20 கரத்துக்கு 20 பானம் 20 கரத்துக்கு 20 பானம் அது மட்டும் இல்ல அவனுடைய தொப்பிலில் இருக்கின்றது அவனுடைய ஆமா உயிர் அவனுடைய ஆத்மா அமர்த கலசம் ஆமா அவனுடைய ஆத்மா அமர்த கலசம் அவன் தொப்பிலில் இருக்கின்றது ஆமா அவன் தொப்பிலில் இருக்கின்றது அப்ப மொத்தம் இதை கேளு அவனுடைய சிரம் 10 கரம் 20 அவன் தொப்பிலில் இருப்பது அமர்த கலசம் என்று சொல்லக்கூடிய ஆவி எங்க இருக்கு தொப்பிலில் இருப்பது அமர்த கலசம் என்று சொல்லக்கூடிய ஆவி அப்ப சிரம் 10 கரம் 20 அந்த தொப்பலோடு 21 பானம் ஒரே ஒரு பானம் இந்த 21 பானமும் நான் ஒரே பானத்தை மந்திரத்தை சொல்லிவிட்டா இந்த 20 பானமா பிரிந்து இப்படி சென்றால் தான் என் அண்ணனை மடிக்கலாம் என்று அந்த விபூஷணன் சொல்லிவிட்டான் விபூஷணன் சொல்லிவிட்டான் அதனால டேய் அட மரத்தை தான் மரம் நன்றாக பிளந்திடும் மரத்தையே மரம் தாண்டா பிளந்திடும் இந்த பக்கத்தை அப்ப 10 சிரத்துக்கு 10 பானம் அவருடைய 20 கரத்துக்கு 20 பானம் அவன் தொப்பில் அமர்த கலசம் இருக்கிறது அதற்கு ஒரு பானம் 21 பானம் ஒரு பானத்தை மந்திரம் சொல்லி விட்டேன் 21 பானமாக சென்று அந்த ராவணனை அழித்தது ராவணனை அழித்தது ராவணன் செத்து பேனா ஐயா பிரபு ஐயா ராவரே பிறப்பல்லவா உயிருக்கு வாழாடு துடித்துக் கொண்டிருக்கிறது ஐயா ஏற்கனவே
அதுக்குள்ள ஏன்டா போன? விபூஷணா, ஐயா பகவானே, தென்னிலங்கை வேந்தன் ராவணேசன் கீழே விழுந்து விட்டார். ஆமா. அப்ப விழுந்த உடனே ஆட்சியிலே இருக்கும் பொழுது ராவணேசன் ஆமா, அவன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆ, அந்த சூரியனை ஆ, என் தலைக்கு மேல் போகக்கூடாது. ஆமா, என்ன? அண்ணாருடைய கட்டளை. இப்ப சொல்றேன். ஆ, நீ போய் உன்னுடைய அண்ணனை பார்த்து ஆ, நீ என்ன பேசணுமோ பேசுவா. உயிருக்கு உசராடி கொண்டு இருக்கான். அவங்கிட்ட போய் நான் என்ன பேச போறேன்? தான் ஆடவில்லை என்றாலும் தந்தை துடித்தது. அண்ணா, நீ கீழே சாய்ந்து விட்டாய். என் தசையானது துடிக்கின்றது. ஆம், ஒரே வயத்திலிருந்து எடுத்தவர்கள் அல்லவா? தசை துடிக்கிறதா? அண்ணா, அண்ணா போயிட்டு அண்ணா என் வார்த்தையை கேட்கவில்லையே பாவி. அந்த அம்மனை உலக மாதாவை கொண்டு வந்து பகவானிட பாதத்திலே வைத்து நான் பாத சேர்வை கண்டிருந்தால் இளங்கலகர் அழியாது, சேடாஜாடங்கள் போகாது, எல்லாம் நான் உயிரோடு வாழ்ந்திருக்கலாம். அரக்கர் குலமே அடியோடு அழிந்து விட்டதா? அண்ணா, அண்ணா, அண்ணா. அதுதான் கம்ப ரொம்ப அழகா இருக்கார். இந்த ராவணங்க கீழே விழுந்துறான். அங்க விபூஷணன் அழுதுகிட்டு இருக்கான். ஐயோ, நம்மளுடைய உடன் பிறந்த தம்பி இருந்து அண்ணன் இறந்து விட்டானே அப்படி தான் ஆடலாம் தசை துடிக்கின்றது. அதை பார்த்து ராமர் சொல்றார், விபூஷணா நீ சென்று உன் தமையனை பார்த்து வா அப்படின்னு சொல்றார். அப்ப ராவணன் கிட்ட போய் சொல்றான், யார் இந்த விபூஷணன், பாரேறும் பூமுலையா ஜானகியை அசோகவன வைத்தாய் அண்ணா, வைத்தாயோ சீதையை அசோகவனம் வைத்தாய் அண்ணா. நாளை வேரோடு கெடுமென்று அண்ணாளில் சொன்ன புத்தி விரும்பாய் மன்னா, நாளைக்கு வேரோடு கெடுமென்று அண்ணாளில் நான் சொன்ன புத்தி நீ விரும்பாய் மன்னா. இன்று பாரோடு உன் முடி சாய்ந்து பதை பதத்தி நீ கிடக்க, பாரோடு உன் முடி சாய்ந்து பதை பதத்து நீ கிடக்க, உன்னை பார்க்க வெயிலோ, உன்னை பார்க்க வெயிலோ, தேரேறி வாரானே என் இளங்கிமா நகரில், ஏறேறி வாரான் அண்ணா, அண்ணா, அப்ப என்ன சொல்லி அழுகுறா? அண்ணா, ஆ, நீ உயிரோடு இருக்கின்ற போது சூரியனை பார்த்தியே, சூரிய நாராயணா ஆ, என் சென்னியாகிய சிரசுக்கு நேராக வரக்கூடாது வரப்படாது அப்படின்னு கட்டளையிட்டான். ஆமா, இந்த ராவனுடைய ஆட்சிக்கு பயந்து சூரியன் அப்படி பதுங்கி போனான். ஒருபுறமாக போனான். ஆனா ஆ. இன்று இன்று. பாரோடு உன் முடி சாய்ந்து பதபதத்து நீ கிடக்க, இதோ இருக்கின்ற உன்னை பார்க்க வேணும். ஆமா, உயிர் போகல, ஆ. உடல் துடிக்கின்றது. ஆமா. ஆனா இலங்கை வீதி வழியா நேரா வரானே வரான ராவணன் யாரு? சூரியன். நீ உயிரோடு நீ உயிரோடு இருந்தா வர முடியுமா? முடியாதுங்க. செத்துட்டியே. ஆமா, அதனால கற்புடைய பெண் நம்முடைய இலங்கை அழிந்து விட்டு சொன்னேன், ஆ. கேட்கல. ஆமா. இன்று பார்வோடு உண்முடி சாய்ந்து பதை பதத்தி நீ கிடக்க, நீ கிடக்க. உன்னை பார்க்க வேணும். வெயிலோடு. தேரேறி வாரானே தென் இலங்கை மாநகரே. அண்ணா இருக்கும் போதே வரான். என்ன ராவணன் கீழே சாய்ந்துட்டா நம்மள என்ன பண்ண போறேன்னு அலட்சியமா வரான். அழுதுட்டு இருக்கிறான். ஐயா ராமச்சந்திர பிரபு ஏதோ பார்த்து ஆசீர்வாதம் கொடுத்து இலங்காபுரிய தந்தையை இலங்காபுரி சொன்னபார். விபூஷணா, ஐயா பகவானே, பணம் கலங்க. எங்க அண்ணன் உயிர் போகல. ஏற்கனவே எங்க அண்ணன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆமா, என் தலைக்கு மேல போக கூடாது, போடா ஆமா, புறமா அப்புறமா போடான்னா அண்ணாருடைய கட்டளை. அடையிறாங்க. அதுக்கு மேல இப்போ அதனாலதான் சூரியன் எப்பயுமே நேரா வரமாட்டான். ஆமா, என்ன? ஆ, கொஞ்சம் வடக்கு இல்ல தெற்கு. ஆமா, அதுக்கு பட்சம் இருக்குது. ஆமா ஆமா ஆமா, என்ன? வடக்கு இல்ல தெற்கு. ஆமா, வடக்கு தெற்கு தான் போவாங்க. வடபாரிசு தென்பாரிசு. ஆமா, அப்போ பொத்து பொத்துன்னு முதுகுல வர இரு, உயிர் இரு, கேக்குது இரு, பகவானே. அவர் ஒண்ணும் பண்ணாது. ஐயா, சீ. ஆனா ஆ, விபூஷணா, ஐயா பகவானே, எங்க அண்ணன் செத்த பிற்பாடு போக சொல்லு, சூரியனை இப்ப ஒதுங்கி போக சொல்லு. ஆமா. அதான் சொல்றேன். ஆமா. அது சரி. ரொம்ப அழகா. செங்கதிரோ தென்னிலங்கை வரவே நோக்கி சிதைத்திருந்த விபூஷணர் சொல்லிந்த திருமால் கேட்டு இதை திறந்த பூஷன் சொல்ந்த திருமால் கேட்டு அங்கரக்கன் கொடுங்கோலால் பயந்த பானு. ஆ, அங்க இருக்கனா ராவணன். ஆமா. ராவனுடைய ஆட்சிக்கு பயந்து போன சூரிய நாராயணன். ஆ. அங்க இருக்கன் கொடுங்கோலால் பயந்த பானு. அவர்க்கு இளையோன் என அடுத்த அரசு மேன்மை. அவருக்கு இளையோன் ஆமா. உனை எடுத்து ஆமா. இவ் அரசு மேன்மை. துங்க நெடுமால் பாதம் பணிந்து போற்றி திருப்பினான் தேர்ப்புறவி சிறந்த பான். ஒரு பக்கமா போன கட்டளை இட்டுட்டேன். டாய் சூர்யா, ராமன் விட்டான். அவன் உயிர் போவலன்னு நேரா வராது. அவன் தம்பி சொல்றான். ஆ, அதனால நீ மாமூலா எப்படி
தின வழக்கம் போல் போவையோ அதே மாதிரி போ. நேரா வராத போ. ஆகட்டும் ஐயா. சரி கிழங்கு விபூஷணா ஐயா பட்டம் இந்த மாதிரி பட்டம் கொடுத்தே ராவண சம்மாரம் முடித்து இலங்கையை விபூஷணனுக்கு பட்டம் கொடுத்து அப்படி சீதையை கொண்டு போய் தீயிலே இறக்கி மறுபடி தீயிலே இறக்கி நாங்கள் அயோத்தி சென்று அப்படி அதோ பரதன் அண்ணன் வரவில்லை என்று நாள் போய்விட்டது நேரம் போய்விட்டது என்று அவன் யாகத்தை மூட்டி யாகத்தில் இறங்கும் பொழுது அப்போ சரசரவென்று சென்று ஒரே ஓட்டமா ஆட்சியினர் ஓடி பறந்து சென்று இது வந்து விட்டோம் அக்கினியில் இறங்க வேண்டாம் என்று அப்போ பரதனை தடுத்து நிறுத்தி மறுபடி அயோத்திபுரி பட்டணத்தை இந்த ராமனுக்கே பட்டம் சூட்டி வைத்தார்கள். இந்த ராவண சம்மார நாடகம் இதோடு முற்றிற்று. நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் இறைவன் அருள் பெற்று மன்மத சுவாமி அருள் பெற்று எல்லோரும் மன்மத சாமி கிட்ட வாங்க. வேஷக்காரெல்லாம் மாரடிச்சு பாட்டு பாடுவாங்க. அவங்களுக்கு கையில் காசு நாடகம் முடிச்சு வச்சு கைதட்டு சீரும் சிறுபான்மை மதிப்புக்குரிய நாராயண சுவாமி என்கிட்டா ஓங்கி உலகிழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கினால் திங்கள் மும்மாறி போய் ஓங்கு பெருகு சென்னல் வீடு கையலுகுல பூங்கு வலை போய் பொறிவண்டு கண்பரப்ப திங்காத புக்கிருந்து தீர்த்த முளை பற்றி வாங்க குடலும் அல்ல பெரும்ப சிக்கல் நீங்காத செல்வம் நாராயணன் அடியனுக்கு ஒரு ரூபாய் சிரமம் வச்சிருக்கிறார். அண்ணவருக்கு 1000 திலகன் கொண்டு கொடுக்க ஒரு கோடி பெருமான பிரார்த்திக்கிறேன். எல்லாம் மண்பகம் கோயிலுக்கு வாங்க. இல்ல சும்மா வராதுங்க, காசு எடுத்துன்னு வாங்க.